உங்கள் விருப்பம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஃபேஸ்புக் வழியாக, யூடியூப் வழியாக இதில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு விஷயம் நாங்கள் வரவேற்கிறோம். எழுப்புதல் கிறிஸ்தவ ஆராதனை மையம் 34 ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்திலே அவரை துதித்து ஆராதிக்கும்படி, நம்மை கிருபையாய் நடத்தி வந்த தேவனை உயர்த்தும்படி, மகிமைப்படுத்தும்படி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இந்த நாளிலும் பாடல்களை பாடி ஆராதிக்கும்படி, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய பாஸ்டர் நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர், இந்த நிகழ்ச்சி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்ப நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுறோம் பாஸ்டர். Thank you very much. முதல் பாடலாக பாஸ்டர், சர்வலோகாதிபா நமஸ்காரம். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல். நீங்க சொல்லியிருக்கிறீங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரையும் உயர்த்துகிற ஒரு வித்தியாசமான பாடல்னு சொல்லி அந்த பாடலோடு துவங்கலாம். ஸ்ருதி ட்ரிச்சில இருந்து இந்த பாடல் அவங்க கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்காக இந்த பாடலை நீங்க பாடுங்க பாஸ்டர். So thank you for giving me this opportunity. உங்களோடு கூட இந்த பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இந்த பாடலை சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற இந்த பாடலை நான் பாடுகிறேன். நீங்களே என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். This is not a concert, this is a praise and worship time in a different form. So I encourage every one of you to join with us, sing and glorify the Lord. Sarvalogadhipa namaskaram, sarvasirushtiyane namaskaram. Sarvalogadhipa namaskaram, sarvasirushtiyane namaskaram. கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தயவர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுட உயிரடைந்தோங்க, தரணியின் மனுட உயிரடைந்தோங்க, கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வசிருஷ்டியனே நமஸ்காரம். பரிசுத்தாவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். It's a beautiful worship song about the Father, Son and the Holy Spirit. I welcome every one of you to join with us, worship the Lord. சந்தோஷமாக என்னோடு கூட சேர்ந்து பாடலை கேட்பதோடு மட்டுமல்ல, பாடி நீங்கள் ஆராதியுங்கள். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், முந்திலொந்தோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், முந்திலொந்தோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திரா, கர்த்தாதி கர்த்தா
సముద్ర నిత్య త్రియేగా నమస్కారం నిత్య త్రియేగా నమస్కారం సర్వలోకాధిపా నమస్కారం సర్వసృష్టియనే నమస్కారం సర్వలోకాధిపా నమస్కారం சர்வசீருஷ்டியனே நமஸ்காரம் தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம் தயவர பிதாவே நமஸ்காரம் சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வசீருஷ்டியனே நமஸ்காரம் ஹல்லேலூயா அருமையான பாடல் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். 34 ஆண்டுகள் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்கள், நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய தாண்டி வந்திருப்பீங்க பாஸ்டர். இத்தனை காரியங்களிலும் உங்களை ஆண்டவர் நடத்தி வந்த அந்த பாதைகளை வச்சு அழகான ஒரு பாடல் என் ஆத்மா கவி பாடும். நம்முடைய பாஸ்டர்மா எழுதின ஒரு பாட்டு 1992ல அந்த சாங் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த சாங் வந்து பிரதர் பால் ஜோயல் பாளையங்கோட்டையில இருந்து கேட்டிருக்கிறார். அந்த சாங் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிட்டு இந்த பாடலை பாடுங்க பாஸ்டர். ஊழியம் என்பது விளையாட்டு இல்லை. என்று சொன்னால் ஊழியக்காரங்களை ஸ்டேஜில் தான் பார்க்குறோம். ஸ்டேஜில் அவர்கள் எப்போதும் சிரித்து கொண்டு புன்முறுவலோடு நன்றாக உடை உடுத்தி நேர்த்தியாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள், ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் திரை மறைவிலே அவர்களுடைய பின்னணி, அவர்களுடைய பாதைகள், அவருடைய கண்ணீர்கள், வேதனைகள், அவருடைய தனிமைகள், உணர்வுகள், இதை நிறைய பேர் சிந்திக்கிறதே இல்லை. கிரிட்டிசைஸ் பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருப்பாங்க. ஆனா உதவி செய்யறதுக்கோ, தாங்கிறதுக்கோ, தூக்கி நடத்துறதுக்கோ, கூட ஓடி வர்றதுக்கோ அந்த ஊரும் ஆரோனும் அன்னைக்கு மோசையினுடைய கையை தாங்கினாங்களாம். அன்னைக்கு 20 லட்சம் பேர்ல 2 பேர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஊழியக்காரர்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்கிற மக்கள், அவர்களுடைய சுக துக்கங்களை புரிந்து கொள்கிறவர்கள், பகிர்ந்து கொள்கிறவர்கள் மிக மிக குறைவு. ஆகவே எங்களுடைய ஊழியத்தை அப்போதான் ஆரம்பித்து 5 வருடங்கள் முடிந்து இது 6வது ஆனிவர்சரி. நாங்கள் இது 34வது ஆண்டு விழா. 6வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் இதே போன்ற ஒரு பிரச்சனை எங்களுடைய மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் வந்து விட்டது. அது எந்த அளவுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், ஊழியத்தை விட்டு இல்லாவிட்டால் யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடலாம் என்று முடிவு பண்ணுகிற அளவிற்கு ஒரு சோர்வு வந்து விட்டது. அப்போ என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அந்த நாட்களே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். 6வது ஆண்டு விழா நடக்கிறது. அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் அப்போ என்னுடைய மனைவி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களை அழுது ஜெபித்த பொழுது இந்த வரிகளை ஆண்டவர் கொடுத்தார். என் ஆத்மா கவி பாடும். அக்கினி சோதனையோ அயராது கடந்திடுவேன், ஆண்டவர் இயேசுவோடு அனுதினம் வாழ்ந்திடுவேன், தேவனின் நாமத்தையே தினம் தினம் சார்ந்திடுவேன். அடுத்த வரிகள், இயேசுவின் நாமத்திலே சாத்தானை முறியடிப்பேன், வஞ்சகன் சூழ்ச்சி பிசாசானவன் இந்த ஊழியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்தாலும் நான் விடப்போவதில்லை என்று சொல்லி இந்த பாடலை அவர்கள் எழுதி என்னிடத்திலே கொடுத்தார்கள். நான் அதற்கு இசை அமைத்தேன். இந்த பாடல் இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேகரை ஆசீர்வதிக்கிறது. என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். அக்கினி சோதனையோ அயராது கடந்திடுவேன், ஆண்டவர் இயேசுவோடு அனுதினம் வாழ்ந்திடுவேன். அக்கினி சோதனையோ அயராது கடந்திடுவேன், ஆண்டவர் இயேசுவோடு
கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவனின் நாமத்தையே தினம் தினம் சார்ந்திடுவே வியாதியோ வேதனையோ சோர்வின்றி ஜெயம் எடுப்பேன் everybody தேவனின் நாமத்தையே தினம் தினம் சார்ந்திடுவேன் வியாதியோ வேதனையோ சோர்வின்றி ஜெயம் எடுப்பேன் எல்லாரும் பாடலாமா அல்லேலூயா 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 என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி இயேசுவின் நாமத்திலே சாத்தானை முறியடிப்பே வஞ்சகன் சூழ்ச்சிகளை அஞ்சாமல் எதிர்த்திடுவேன் எல்லாரும் பாடலாமா இயேசுவின் நாமத்திலே சாத்தானை முறியடிப்பே வஞ்சகன் சூழ்ச்சிகளை அஞ்சாமல் எதிர்த்திடுவேன் எல்லாரும் அல்லேலூயா 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 என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் இந்த நாளில் அநேக மரணங்கள் ஏற்படுகிறது. ஆனால் அன்றைக்கு என்னுடைய மனைவி இந்த வரிகள் எழுதியிருக்கிறார்கள். கர்த்தரின் கரம் பிடித்து அக்கறை சேர்ந்திடுவேன். நாம் எல்லாருமே இந்த பூ உலகத்தில் இருக்க போறதில்லை. அக்கறையிலே நமக்கென்று ஒரு வீடு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கென்று அநேக வாசஸ்தலங்களை உண்டு பண்ணி இருக்கிறார். கண்ணீரும் கசப்பும் இல்லை கர்த்தரின் வீட்டினில்லை. அதுதான் கர்த்தருடைய வீடு, அதுதான் நம்முடைய சொந்த வீடு. ஹல்லேலூயா. கர்த்தரின் கரம் பிடித்தே அக்கறை சேர்ந்திடுவே கண்ணீரும் கசப்பும் இல்லை கர்த்தரின் வீட்டினிலே. Everybody join with us. கர்த்தரின் கரம் பிடித்தே everybody sing hallelujah. கண்ணீரும் கசப்பும் இல்லை கர்த்தரின் வீட்டினிலே. Hallelujah 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 என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். ஹல்லேலூயா. உண்மையிலே அருமையான பாடல் பாஸ்டர். உங்களுடைய கஷ்டத்தின் பாதையில இந்த பாட்டு பாஸ்டர் மக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த பாட்டை நாங்க கேட்கும்போது கூட எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கஷ்டமான சூழ்நிலைகள் போகும்போது எங்களுக்கும் இந்த பாட்டு விசுவாசத்தை கொடுக்குது. நிச்சயமா இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த பாடல் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி கர்த்தரை துதித்து நாம் அக்கறை செல்வோம். ரொம்ப அருமையான வரிகள் பாஸ்டர். Thank you very much. அடுத்த சாங் பாஸ்டர் பரிசுத்த தேவாவும் சன்னதியில் பிரதர் தேவதாஸ் ராஜா ஃப்ரம் கோயம்புத்தூர் அந்த பாட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த பாட்டை குறித்து நீங்க எப்ப எழுதுனீங்க? இது
ஐ திங்க் அரௌண்ட் 2000 வருஷத்தில் எழுதுறேன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு அநேக விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போனாலும் வேதம் வாசித்தாலும் அநேக மக்கள் பாவத்திலே வாழ்கிறார்கள், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் வந்தது. இதே இடத்துல உட்கார்ந்து தான் என்னுடைய கிட்டாரை வாசித்து நான் காலையில் அதிகாலையில் இங்கே வந்து ஜெபிப்பதுண்டு. அப்போ இதே இடத்துல உட்கார்ந்து தான் நான் அழுது கொண்டே இந்த வரிகளை நான் எழுதினேன். பரிசுத்த தேவாவும் பரிசுத்த சன்னதியில் என்னை நான் படைக்கிறேன். இது நான் மற்றவங்களுக்காக எழுதினதில்லை, இது எனக்காக நான் எழுதினது. முதல்ல பிரசங்கமோ எந்த ஒரு ஊழியமும் முதல்ல எனக்கு, அதற்கு பின்புதான் அடுத்தவர்களுக்கு. பாவமெல்லாம் நீக்கி பரிசுத்தமாக்கி என்னை பயன்படுத்தும். நான் அசுத்தமாய் இருந்து கொண்டு நீர் என்னை பயன்படுத்த முடியாது, அது வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆலயம் நான் அல்லவோ, என்னிலே அசுத்தங்கள் வேண்டாம் ஐயா. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆலயத்தை பராமரிக்காம விட்டபடினாலே அநேக அசுத்தங்கள் உள்ள இருந்துச்சு. அதை கிளீன் பண்றதுக்கே மாசக்கணக்காயிருச்சான். அது எதை குறிக்கிறது? நோ வர்ஷிப், நோ பிரேயர், நோ சாக்ரிஃபைஸ், நத்திங். காட்ஸ் ஹவுஸ் வாஸ் நெக்லெக்டட். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நான் தான் ஆலயம். அப்ப எனக்குள்ளே அசுத்தங்கள் இருக்கும்போது கர்த்தர் என்னை எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஆகவே அசுத்தங்கள் போக்கி பரிசுத்தமாக்கி பயன்படுத்தும் ஐயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தாரும், என்னை பரிசுத்தமாக்கும். அது மட்டுமல்ல, வரங்கள், கனிகள், கிருபைகள் எல்லாம் தந்து என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் இதை பாட வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளே நான் அநேக நாட்கள் அழுது கொண்டே இந்த பாடலை நான் பாடியிருக்கிறேன். பரிசுத்த தேவாவும் பரிசுத்த சந்நிதியில் படைக்கிறேன் பலியாக. பாவமெல்லாம் நீக்கி பரிசுத்தமாக்கி பயன்படுத்தும் தேவா. பரிசுத்த தேவாவும் பரிசுத்த சந்நிதியில் படைக்கிறேன் பலியாக. பாவமெல்லாம் நீக்கி பரிசுத்தமாக்கி பயன்படுத்தும் தேவா. என்னை பயன்படுத்தும் தேவா. பரிசுத்த ஆலயம் நான் அல்லவோ, என்னில் அசுத்தங்கள் வேண்டாமையா. அசுத்தங்கள் போக்கி பரிசுத்தமாக்கி பயன்படுத்தும் தேவா. என்னை பயன்படுத்தும் தேவா. பரிசுத்த ஆவியின் கனிகள் தந்து, வரங்கள், கிருபைகள் தந்து என்னை பயன்படுத்த மாட்டவரே. இந்த நாட்களில் வெறும் அபிஷேகம் மட்டும் இருந்தால் போதாது. அநேகருக்கு வரங்கள் இருக்கிறது, கனிகள் இல்லை. இன்னைக்கு சமுதாயம் நம்மிடத்திலே நற்குணங்களை, கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தந்து பயன்படுத்தும் தேவா. வரங்கள், கனிகள், கிருபைகள் தந்து பயன்படுத்தும் தேவா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தந்து பரிசுத்தமாக்கும் தேவா. வரங்கள், கனிகள், கிருபைகள் தந்து பயன்படுத்தும் தேவா. என்னை பயன்படுத்தும் தேவா. பரிசுத்த தேவாவும் பரிசுத்த சந்நிதியில் படைக்கிறேன் பலியாக. பாவமெல்லாம் நீக்கி
பரிசுத்தமாக்கி பயன்படுத்தும் தேவா, என்னை பயன்படுத்தும் தேவா, என்னை பயன்படுத்தும் தேவா. ரொம்ப அருமையான ஒரு அர்ப்பணிப்பின் பாடல் பாஸ்டர். உண்மையிலே இது பாடும் பொழுது நம்மள அறியாம நம்மள ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இட்ஸ் a wonderful song. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. நம்ம நிறைய நேரத்தில் அது வேணும் இது வேணும் ஆசீர்வாதம் வேணும் இதையே தான் கேட்டுட்டு இருக்கிறோம். பரிசுத்தம் வேணும் என்று ஜெபிக்கிறவங்க ரொம்ப குறைவு, பரிசுத்தமாய் வாழ்றவங்களும் ரொம்ப குறைவு. ஆகவே தான் ஆண்டவர் சிலரை மட்டும் உபயோகிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். ரீசன் அவங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹோலி லைஃப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சீக்ரெட், திஸ் இஸ் சீக்ரெட். தேங்க்யூ. இன்னொரு பாட்டு, ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. நம்ம லாஸ்ட் டைம் இந்த டாக் ஷோல கூட இந்த பாட்டை நீங்க அதோடைய பேக்ரவுண்ட் கூட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை சோர்ந்துட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. எப்படி ஆண்டவரே சொல்றது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ் அது சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரு பாடலா வந்துச்சுன்னு சொல்லி அந்த பாட்டை இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பாஸ்டர். விசேஷமா ஆரன் ஜேக்கப் உங்களுடைய கிராண்ட்சன் அவர் கேட்டிருக்கிறாரு. ஹலோ ஏரன், grandpa is singing this song especially for you. Love you ஏரன். அது போல உங்களுடைய சகோதரி சிஸ்டர் கிருபா விக்டர் கேட்டிருக்காங்க. வெல்கம் கிருபா விக்டர், God bless you. Thank you for asking this song. பாஸ்டர் கிறிஸ்டோபர் from உடுமலை. கிறிஸ்டோபர் from உடுமலை, அவர் என்னுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் சன், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவங்க எல்லாம். ரைட், அந்த பாட்டு எங்களுக்கு. ஓகே, ஸ்தோத்திரம் 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 இயேசு தேவா. இட்ஸ் a very beautiful song. தெரியாதவர்கள் நீங்கள் கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழியங்களிலே, சபைகளிலே, குடும்பங்களிலே பாடுங்கள். ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. கருவில் கண்டீர் ஸ்தோத்திரம் தேவா, தெரிந்து கொண்டீர் ஸ்தோத்திரம் தேவா, என்னை அழைத்தீர் ஸ்தோத்திரம் தேவா, உந்தனின் சேவை செய்ய தேவா, உந்தனின் சேவை செய்ய. Everybody. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. எனக்காய் வந்தீர் ஸ்தோத்திரம் தேவா, சிலுவையில் மரித்தீர் ஸ்தோத்திரம் தேவா, ரத்தம் சிந்தினீர் ஸ்தோத்திரம் தேவா, என்னை ரட்சிக்கவே தேவா, என்னை ரட்சிக்கவே. Everybody. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. உயிர் தெழும்பீர் ஸ்தோத்திரம் தேவா, பரலோகம் சென்றீர் ஸ்தோத்திரம் தேவா, வரங்களை அளித்தீர் ஸ்தோத்திரம் தேவா, உமக்கென்று வாழ்ந்திடவே தேவா, உமக்கென்று வாழ்ந்திடவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. எக்காலம் தோனிக்கும் ஸ்தோத்திரம் தேவா, தூதர்கள் சூழ ஸ்தோத்திரம் தேவா,
மறுபடி வருவி ஸ்தோத்திரம் தேவா பரலோகம் கொண்டு செல்ல, என்னை பரலோகம் கொண்டு செல்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Everybody sing with me. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுதேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே தேவா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே தேவா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே தேவா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஹalleluya. சூப்பர் பாஸ்டர். அடுத்த பாடல் பாஸ்டர், நாமம் சொல்ல சொல்ல. நீங்க எங்க போனாலும் இல்ல உங்களை டிவியில எல்லா இதுலயுமே ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ஆசீர்வாதம் டிவியில நாங்க பார்த்துருக்கிறோம், நம்பிக்கை டிவியில பார்த்துருக்கிறோம், அப்புறம் மற்ற எல்லா சேனல் யூடியூப்ல எல்லாத்துலயுமே இந்த பாட்டு ரொம்ப ஒரு ஹிட்டான சாங். இன்னும் உண்மையை சொல்ல போனா இந்த பாட்டு நீங்க தான் எழுதிருக்கீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க லாஸ்ட் டாக் ஷோல கூட அதை பத்தி நீங்க சொன்னீங்க. நான் எழுதல. It's a Catholic church traditional song. அதை நீங்க எடுத்து அதுல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. பிரதர் ஜாஷ்வா ஃபேமிலி பாளையங்கோட்டை, பிரதர் விக்டர் கிருபா திருநெல்வேலி, ஜாஷ்வா என்னுடைய தம்பி, விக்டர் கிருபா என்னுடைய தங்கையுடைய ஹஸ்பண்ட். அப்புறம் பிரதர் ராபர்ட் இன்னாசிமுத்து திருச்சி, சிஸ்டர் ஹேமா சென்னை, பிரதர் ரஞ்சித் சுபா நைஜீரியா, all my spiritual children, சிஸ்டர் கனி ஜெய்மோன் டெல்லி, that's my younger sister, ஜிம் பெனாயா உடுமலைப்பேட். எல்லாருமே இந்த சாங் கேட்டிருக்காங்க. okay. மாணிக்கு தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கு தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? இயேசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன். உம் நாமம் என்னவென்பேன் மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன். என்ன ஒரு அருமையான தமிழ் இலக்கிய நடைபாருகிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தை என்னவென்று சொல்வது? தேன் என்று சொல்வதா, பால் என்று சொல்வதா, தெவிட்டாத அமுது சுவை என்று சொல்வதா, என்னவென்று சொல்வேன் ஆண்டவரே? இயேசுவின் நாமம் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. தேன் என்பேன் பால் என்பேன் தெவிட்டாத சுவை என்பேன். உம் நாமம் என்னவென்பேன் மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன். உம் நாமம் என்னவென்பேன். தேன் என்பேன் பால் என்பேன் தெவிட்டாத சுவை என்பேன். உம் நாமம் என்னவென்பேன் மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன். உம் நாமம் என்னவென்பேன். இயேசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல. ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாடல் ஆக்சுவலா சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு ரொம்ப பிரியமான பாட்டு. ட்ரிச்சில் எப்போ ஜீசஸ் கால்ஸ் க்ரூசேட் நடந்தாலும் அவங்க இதை என்னை பாட சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் என் தங்கை கிருபா விக்டர் அவர்கள் ஜீசஸ் கால்ஸ் குருசைடில் அவங்க மாஸ்டர் ஆஃப் செரமனி எல்லா இடத்துலையும் அவங்க தான் எம்சி பண்ணுறாங்க. எல்லா இடங்களையும் எல்லா மேடைகள்லையும் அவங்க தகப்பனாரும் சரி, சகோதர பால் தினகரனும் சரி, இப்போ வரைக்கும் இந்த பாடம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் சாங். அருமையான பாடல் பாஸ்டர். அடுத்து பாஸ்டர் சங்கீதம் 91 அடிப்படையா வச்சு உன்னதமானவரின் மறைவில் தங்கிடும், ரொம்ப ஃபேமஸான சாங். இந்த பாட்டு நீங்க தானே பாஸ்டர் எழுதுனீங்க? இந்த பாட்டு நான் தான் எழுதுன்னு சொல்லி எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இது என்னுடைய சீரியல் இருக்கிறதுனால. ஆக்சுவலாக இது சாம் ஜார்ஜ்னு நம்முடைய ட்ரிச்சியில் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார். அவருடைய அப்பா ஜார்ஜ் அவர் எழுதின பாடல். அவர் தன்னுடைய சீரியலை பாடும்படிக்கு என்னை கேட்டுக்கொண்டார். ஸோ அவருக்கு நான் பாடி கொடுத்துருக்கிறேன். அப்போ அவருடைய பெர்மிஷனோட நான் என்னுடைய இதுலையும் போட்டுக்கிறேன்னு சொல்லி இதை வாங்கி இந்த பாடலை பாடி இன்றைக்கு உலகம் எல்லா இடங்களையும் இதை பாடிக்கொண்டாங்க. அமெரிக்க தேசத்தில் நிறைய பேர் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. தேங்க்யூ. இப்போ வரைக்கும் நான் நினைச்சிட்டேன் இது உங்களுடைய பாடல் சொல்லி பாஸ்டர். இட்ஸ் a beautiful song with a good rhythm. Yeah. சிஸ்டர் ஷீலா ட்ரிச்சி, கிப்சன் சாலமோன் ட்ரிச்சி, சிஸ்டர் மரியா ஜாய் சென்னை, இவங்க எல்லாரும் இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க பாஸ்டர். ஓகே ஐ திங்க் ஃப்ராக்சல் அவங்களும் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே. உன்னதமானவரின் மறைவில் தாங்கிடுவேன், சர்வ வல்லவரின் நிழலில் சுகித்திடுவேன், நீர் இந்த அடைக்கலம். இது ஒரு புதிய பாடலா ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம். என்னோட சேர்ந்து பாடுங்க. நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கண்மலை என்று சொல்லுவேன். நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கண்மலை என்று சொல்லுவேன். உன்னதமானவரின் மறைவில் தங்கிடுவே, சர்வ வல்லவரின் நிழலில் சுகித்திடுவே. Come on, sing with me. உன்னதமானவரின் மறைவில் தங்கிடுவே, சர்வ வல்லவரின் நிழலில் சுகித்திடுவே. நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கண்மலை என்று சொல்லுவேன். நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கண்மலை என்று சொல்லுவேன். இருளின் பயத்திற்கும் பகலின் நம்பியிருக்கும் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். இருளின் பயத்திற்கும் பகலின் நம்பியிருக்கும் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கண்மலை என்று சொல்லுவேன். நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கண்மலை என்று சொல்லுவேன். பாதைகள் ஒன்றும் என் வாசலை அணுகாது, பல பக்கம் இடப்பக்கம் வல்லவர் துணை எனக்கு. பாதைகள் ஒன்றும் என் வாசலை அணுகாது, பல பக்கம் இடப்பக்கம் வல்லவர் துணை எனக்கு. நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கண்மலை என்று சொல்லுவேன். நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கண்மலை என்று சொல்லுவேன். வழிகளில் பயமில்லை, தூதர்கள் காத்திடுவார், கரங்களில் ஏந்திடுவார், நீ காயப்படுவதில்லை. வழிகளில் பயமில்லை, தூதர்கள் காத்திடுவார், கரங்களில் ஏந்திடுவார், காயப்படுவதில்லை. நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கண்மலை என்று சொல்லுவேன். நீரெந்த அடைக்கலம்,
கோட்டை, நான் நம்பும் கன்மலை என்று சொல்லுவேன். ஆபத்து நாட்களிலே அவர் என் ஜெபம் கேட்டு அருளி செய்திடுவார் ஆயிரம் நன்மைகளே. ஓ, ஆபத்து நாட்களிலே அவர் என் ஜெபம் கேட்டு அருளி செய்திடுவார் ஆயிரம் நன்மைகளே. நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கன்மலை என்று சொல்லுவேன். நீரெந்த அடைக்கலம், நீரெந்த கோட்டை, நான் நம்பும் கன்மலை என்று சொல்லுவேன். சூப்பர் பாஸ்டர். அடுத்து சென்னையில இருந்து சிஸ்டர் மோனிகா, அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் தேவ மகிமையின் பிரசன்னமே. பாஸ்டர் அம்மாவுடைய இன்னொரு பாஸ்டர் அம்மா எழுதின பாடல். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல். ஐயா, தெய்வ மகிமையின் பிரசன்னமே, மகா பேரின்பமே, வாஞ்சியோடு நிற்கிறேன், உதன் மகிமையால் நிரப்பிடுமே. ஓகே. தேவ மகிமையின் பிரசன்னமே, அது மகா பேரின்பமே. தேவ மகிமையின் பிரசன்னமே, அது மகா பேரின்பமே. வாஞ்சையோடு உந்தன் மகிமையால் நிரப்பிடுமே. வாஞ்சையோடு நீர்க்கிறே, உந்தன் மகிமையால் நிரப்பிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாஞ்சையோடு நீர்க்கிறே, உந்தன் மகிமையால் நிரப்பிடுமே. வாஞ்சையோடு நீர்க்கிறே, உந்தன் மகிமையால் நிரப்பிடுமே. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற ஆண்டவருடைய மகிமை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. The Shekinah glory of the Lord rested upon the ark of God. இன்றைக்கு நம்முடைய சரீரம் வெளிப்பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மா உட்பிரகாரம், அதனுடைய உட்பிரகாரம் the most holy place is our spirit. கவிதான் இயேசு சொன்னார், ஆவியோடு நீங்கள் அவரை ஆராதியுங்கள். வெறும் சரீரத்தில் மாத்திரம் பாட்டு பாடிக்கொண்டிருந்தால் தேவனுடைய பிரசனத்தை உணர முடியாது. ஆவிக்குள்ளாகி நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஆவி பகுதி ஆவியாயிருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். தேவ மகிமையின் பிரசன்னமே, மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. தேவ மகிமையின் பிரசன்னமே, மகா பரிசுத்த ஸ்தலமதுவே. தேவ மகிமை நிரப்பிடுவே, இன்னும் தேவை நிரப்பிடுவே. தேவ மகிமை நிரப்பிடுவே, இன்னும் தேவை நிரப்பிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
நிரப்பிடுவே இன்னும் தேவை நிரப்பிடுவே தேவ மகிமை நிரப்பிடுவே இன்னும் தேவை நிரப்பிடுவே. அதில் அநேக சரணங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் பாட நேரம் இல்லை. நிறைய பாடல்கள் எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் finish all the requests. எல்லாம் பாடி முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஐ வில் ட்ரை. Thank you. அடுத்து இன்னொரு ஃபேமஸ் சாங் பாஸ்டர், உம்மை போல நல்ல தேவன். எப்படி உன்னாமம் சொல்ல அதே போல உங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப ஒரு ஃபேமஸான சாங். உங்களை எங்க பார்த்தாலும் மக்கள் கேட்கிற ஒரு பாடல். இந்த பாடல் அநேகருடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதுவும் என்னுடைய பாடல் அல்ல, இது மலேசியால பிரதர் வில்லியம்ஸ் அவர்கள் எழுதின பாடல். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. தெரிந்தவர்கள் நீங்கள் என்னோடு கூட உங்கள் வீடுகளிலே பாடி நீங்கள் ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட ஓ யாரும் இல்லை தேவா, யாரும் இல்லை. உம்மை போல என்னை நிரப்பிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை அழைத்திட ஓ யாரும் இல்லை தேவா, யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே என் தெய்வமே என் இயேசுவே, என் தெய்வமே என் இயேசுவே, என் தெய்வமே. तेरे जैसा सबसे बाला कोई नहीं मेरे प्रभु, तेरे जैसा सबसे अच्छा कोई नहीं मेरे प्रभु, तेरे जैसा सबसे बाला कोई नहीं मेरे प्रभु, तेरे जैसा सबसे अच्छा कोई नहीं मेरे प्रभु. There is no one like Jesus, no
There is no one like you, Jesus. No one like you, Lord. And I will praise your name. I will praise your name. And I will praise your name.